ஹார்ட் பீட் எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. நான் ஏன் மெதுவாக பேசுகிறேன்னா, கல்பனாக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன சர்ப்ரைஸ்னால், ஆல்ரெடி நம்ம அந்த த்ரெட்மில்லர் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா கல்பனாக்கு. அப்போ கூட நான் வாங்கி தர ஐடியாலாம் இல்லை கல்பனா, என்கிட்ட காசு இல்லை இப்போதைக்கு. அது எவ்வளோ ரேட் என்னன்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கி தரதெல்லாம் இப்போ காசு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதோட அவங்களும் இப்போ விட்டுட்டாங்க. ஆனால் அடம் பிடிக்கிறத மட்டும் விட்டு விடாப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு கூட போக மாட்டேங்கிறாங்க. நீ த்ரெட்மில் வாங்கி கூட நான் வீட்டிலே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க ஜிம்முக்குலாம் போகிறதுக்கு. சரி ஓகே, புள்ள வேறு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா. சரி ஒரு ஆர்வமாக பண்ணுவான்ற நம்பிக்கை இல்லை. நான் வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் அங்கே வந்து அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஷோரூமில் நான் கட்டிட்டேன். இப்போ மீதி அமௌண்ட்டை நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்பனாக்கு தெரியாது நான் கட்டிட்டது. இப்போ கட்ட போகிறதுல எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நான் வந்து பஞ்சமி வந்து இன்றைக்கி பூஜை இருக்கு இல்லையா, சாயங்காலம் பூஜைக்கு உண்டான வேலைகளை வந்து கல்பனா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் பார்க்கலாம். பூ மார்க்கெட்டுக்கு போகலாம் கல்பனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம நேராக ஜிம் ப்ராடக்ட்டு வாங்குற இடத்துக்கு இன்றைக்கே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. கல்பனா என்ன பண்ணுற? நம்ம பஞ்சமி பூஜை பண்ணுறோம்ல, அதை இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவே எடுத்து போடுவோம். சரியா? என்ன பண்ணிருக்க? நான் தான் இங்கே பாருங்க, இங்கே வீடியோ தானே இருக்கிறேன். ஆமாம் பாருங்க மக்களை, கொஞ்சம் இப்படி காமி. நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது. ஆமாம், சாமி மாடை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கா. காசு மாலை நான் பண்ண காசு மாலை நிறுத்திட்டு எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் ஒரு பொய். நான் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி சீக்கிரம் வா, நம்ம போய் பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு சீக்கிரம் வந்து பூஜை பண்ணுவோம். சரியா? சரி, சீக்கிரம் ரெடியாகும். கெட்டப் நானும் போய் பாத்திரம்லாம் கழுவுறேன். வா பாருங்க மக்களே, எல்லாமே நான் தான் நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்கிறேன். இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா, கிளம்பிட்டோம். பூ மார்க்கெட்டுக்கு போகிறோம். போய் பூ வாங்கிட்டு வந்து பஞ்சமி பூஜையில் சந்திப்போம். இதான் கல்பனாவும் கூட்டிகிட்டேன். கல்பனா வந்து பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டுக்கு வராங்க. சாமி பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. சாமி ரூம் க்ளீனிங்லாம் நானும் கிச்சன் க்ளீனிங்லாம் முடிச்சிட்டேன். அதுவும் பாருங்கள் காட்டியிருப்பேன், மினி விளாகில் வரும் பாருங்கள். சரி நாங்கள் போய் வளையல் டெலிவரிக்கு அதில் சைடு இன்பிட்வீன் கேப்பில் வளையல் டெலிவரி கொடுக்கணும் செவ்வாய்ப்பேட்டையில். அதனால் ஒரு வளையலையும் டெலிவரி கொடுத்து இந்த குப்பை மீதி இருக்க குப்பையை எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள் குப்பை கொஞ்சம் பேலன்ஸ் குப்பை. ஏன்னா நாளைக்கு சண்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பை சேரும். அதனால் எனக்கு எட்டலை கண்டு கை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூ மார்க்கெட்டுக்கு போய் பூவை வாங்கிட்டு பூஜைக்கு வேணும்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்திருக்கிறது என்னன்னா ஸ்கைவின் மால்க்கு தான் வந்திருக்கோம். இருங்க, இந்த பாருங்கள் நிர்மல் ஸ்கைவின் மால்க்கு தான் வந்திருக்கோம். இல்லை எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம கொஞ்சம் பிடிச்ச திங்ஸ் எல்லாம் இருக்கா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாமா. எனக்கு மோமோஸ் வாங்க. நாங்கள் வந்த அன்னைக்கும் 200 ரூபாய் சேலஞ்ச் பண்ணலான்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அன்னைக்கும் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து. ஆமாம், மோமோஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதுதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பூ மார்க்கெட்டுக்கு போ. அங்கே ஒருத்தர் பால்கோவா பண்ணு ஒருத்தர் போடுவார். சத்தமாக பேச. பால்கோவா பண்ணு. அங்கே ஒரு பால்கோவா பண்ணு ஒருத்தர் போடுவார். அந்த ஆப்போசிட்டில் பன் பேன் அப்படின்னு அவருக்கு சாப்பிட்டு அங்கே இன்னும் போடலை. அவங்க எள்ளோட காட்சி எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க சூப்பராக இருக்கும். அவங்கள்ட்ட சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம போய் மோமோஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு. மோமோஸ்காரர் வந்துட்டு மாட்டாரு, பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே பார்க்கலாங்களா? வாங்க. ஓகேப்பா, நம்ம இப்போ வந்து ஸ்கைவின் மாலில் உள்ளே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, வாங்க 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 வாங்க. கல்பனா, இந்த ஃபன் வேல்டில் விளையாடுறியா? நான் விளையாண்டு அவ்வளோதான் போட்டு போயிட்டாங்க. இல்லை குழந்தைங்க விளையாடுறது. கல்பனா வேறு இங்கே ஒரு பொருள்லாம் பார்த்தாங்க. நான் வேறு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டேன். அதை நினச்சிருக்கோம். இதோட இதை 3ஆவது தடவை எனக்கு இந்த அடி வரும் தேவை எனக்கு. அப்படியா? சரி ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து சோழனா என்னது அந்த படத்தில் ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த ஃபைனலாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கல்பனா வந்து இந்த மோமோஸ் கடை என்ன வர வந்து ஓப்பன் பண்ணல. எனக்கு மோமோஸ்லாம் பிடிக்கும். அது சாப்பிட்டு தான் நாங்கள் இங்கே ஸ்கைவின் மால். சரி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துடலாமா? கல்பனா இங்கே எதுக்குமா வந்திருக்கேன்? என்ன அசால்ட்டாக கேட்பேன். வா உள்ள போ 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 கடைக்கு நான் 3ஆவது தடவை வந்து அசிங்கம் போட்டோம். சரி அசிங்கெல்லாம் பண்ண வேணாம், நீ போ. ஓகே ஃபைனலாக வந்துட்டோம். இருங்க என்ன பண்ண போகிறோன்றத சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணு. ஓகேப்பா, ஃபைனலாக எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து கல்பனாக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க. கல்பனா ஹாப்பியாக இருக்கீங்களா? கல்பனா கையில் வந்தால் தான் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே விட்டேன்னு வச்சுக்கலாம். கையில் வந்தால் தான் எல்லாமே புக் பண்ணியாச்சு. ஓகேப்பா, ஃபைனலாக எதுக்கு வந்தோமோ அது கல்பனாக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ எந்த ப்ராடக்ட் அவங்க அன்றைக்கி சூஸ் பண்ண ப்ராடக்ட்டே நம்ம வந்து பணம் கட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஜிம்மோட இந்த ஷோரூமோட
ஓனர் வந்து இவர்தான். இவர் வந்து உண்மையிலே இது லாங் வீடியோ சார், நம்ம பேசலாம். ஒரு நிமிஷத்துல வந்து நம்ம முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துல உங்களை பத்தி சொன்னேன். ஸோ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிரித்து சொன்னார். நம்ம டயட் விஷயத்த அவ்வளோ அழகாக சொன்னார். கல்பனாக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த த்ரெட்மில் வாங்கி துணி காய போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது கண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி பண்ணுறதா இருந்தால் வாங்க அப்படின்னு சொன்னார். மீட் பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்றது இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் சார். என்னங்க சார் உங்கள் அட்வைஸ் வந்து கொடுங்க. சிம்பிள். எல்லாருக்குமே ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டின்றது இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் ஆக்சுவலாக. ஏன் ஒன்றுனா நம்ம உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அவுட்டர்னல் மஸ்குலர் வெயின் சிஸ்டம், எல்லா வெசல்ஸ், பிளட் வெசல் சிஸ்டம் எல்லாமே நாம் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறோன்றத ரியலைஸ் பண்ணணும். உங்கள் பாடியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஐ வாண்ட் டு பை அ ட்ரெட்மில்ன்ற மாதிரி. ஸோ இதில் நான் என்ன யூட்டிலைஸ் பண்ணுவேன்றது நீங்கள் எப்போ தெரிய வரும்னா, நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. எனக்கு டேலேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு டேவும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு நல்ல கேலரி பர்ன் ஆகி, அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பிராரிட்டி, இன்டர்னல் ஆர்கன்ஸு, உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நீங்கள் சாப்பிட்றலாம் கரெக்டாக மசிலுக்கும் வெயின்ஸுக்கும் போன்ஸுக்கும் போய் அது சுப்பீரியராக ஒர்க் பண்ணும்போது யூ வில் ரியலைஸ். அப்போ தான் நம்ம பாடியை நம்ம டேக் ஓவர் பண்ணணும். திஸ் இஸ் வாட் யூ நோ. ஸோ நாம் எந்த மாதிரி ஃபிட்டாக இருக்குன்றது நம்ம ரியலைஸ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ். அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. அவ்வளோதான். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வயசு ஆகுது 40 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் எனக்கு தம்பி மாதிரி இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு கரெக்ட் ஆகவே இல்லையா சார்? உண்மைதான். இது தம்பியாக இருக்கிறதுல தப்பு கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். அதனால எக்ஸசைஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரும். அவ்வளோதான். இனிமேல் நானுமே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இப்படி இருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆகலாமான்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டு போதாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். சரி, ஹாப்பியாக எங்களோட நான் ஆர்டர் பண்ண ஜிம் ப்ராடக்ட்டை வீட்டிலே கொண்டு டெலிவரி கொடுங்க சார். வீட்டில் டெலிவரி கொடுக்கும்போது ஃபிட்டிங் பண்ணும்போது அதே வீடியோ எடுப்பேன். சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். என்ன சார் நிறைய கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபரே வந்து வாங்குவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்மளோட த்ரெட்மில்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ த்ரெட்மில்ல நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதை ஃபிட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஃபிட் பண்ணது அந்த தம்பி தான். தம்பி ஒரு வணக்கம் வச்சுங்க. கம்பெனி ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிராண்டோட ஸ்டாஃபே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் முறையா இன்னைக்கு வந்து நல்ல பஞ்சமி திதி அன்னைக்கே நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கியாச்சு. இன்னைக்கு வந்து கல்பனா தான் இதை திறப்பு விழா பண்ண போறாங்க. இப்போ ஏறி நடக்க போறாங்க பாருங்க. நிறுத்திட்டு இந்த பக்கம் வந்துருங்க. இதுல ஹார்ட் பீட் எல்லாமே இதுல பாருங்க. கல்பனா நடக்கறாங்க. ஒரு ஹாய் சொல்லு. ஹார்ட் பீட் எல்லாமே இதுல தெரிஞ்சுமா? ஓகே. இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் வந்து ஃபுல் வீடியோ இதுக்கு மேல பேசுறேன். ஃபுல் வீடியோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை பத்தி போடுறோம். இந்த ப்ராடக்ட் நான் எங்க வாங்குனேன், எவ்வளவுக்கு வாங்குனேன், என்ன எவ்வளவு வெயிட் வந்து இதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி எல்லாமே டீடைலா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம். இந்த ப்ராடக்ட் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னை விட கல்பனாக்கு ரொம்ப ஹாப்பி. கல்பனாவோட சர்ப்ரைஸ் இன்னைக்கு. அவங்களோட சர்ப்ரைஸ் நல்லா இருந்ததா? அவங்களோட ரொம்ப நாளைக்கு ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல்ல மாமன் டாட்டர் 777 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஹைப் கொடுங்க. ஓகே, பாய். இதை இன்க்ரீஸ் பண்றது